இன்றைய தவ காலத்திற்குரிய சிந்தனை என்னவென்றால் விரோதிகளுக்காக மன்றாடுவது. ஆக இதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஜோன்ஸ் என்கின்றவன் மிகவும் சிறந்த படிப்பாளி, மிகவும் சிறந்த அறிவு கூர்மை மிக்கவன். அவன் சிறப்பான முறையில் நல்ல பெயர் எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறாக அவனுடைய தோழர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவனை வெறுக்கிறார்கள், அவனை புறந்தள்ளுகிறார்கள், அவர்களோடு சேர்த்துக் கொள்வதிலே நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இவற்றை அறிந்து கொண்ட ஜோன்ஸ் தன்னுடைய பாட்டியிடம் சொல்லுகின்றான், நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்லுகின்றான். அப்பொழுது பாட்டியானவள் என்ன சொல்லுகிறார் என்றால் அவனுக்கு ஒரு சிறந்த அறிவுரையை குறிப்பிடுகின்றார். நீ அவர்களை என்ன செய்ய வேண்டாம், சபிக்க வேண்டாம், நீ அவர்களை வெறுக்க வேண்டாம், நீ அவர்களை புறந்தள்ள வேண்டாம், மாறாக அவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த போதனையின்படி அவன் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றான். இடத்திற்கு சென்று அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுகின்றான். அப்படி இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது எந்த தோழர்கள், எந்த மாணவர்கள் அவனை வெறுத்தார்களோ, அவனோடு உறவு பாராட்டவில்லையோ, அதே தோழர்கள் மீண்டும் வந்து இவனோடு நல் உறவு கொண்டு வாழ கற்றுக்கொண்டார்கள். இது பிரிந்த உறவுகள் மீண்டும் சேர்க்கப்படும் என்பதனை உணர்கின்றார். ரோமையருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 14 இவ்வாறாக தெளிவாக குறிப்பிடுகிறது. உங்களை துன்புறுத்துவோருக்காக ஆசை கூறுங்கள், ஆம் ஆசை கூறுங்கள், அவர்களை சபிக்க வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? பிறர் தமக்கு துரோகம் செய்து விட்டார்களே, தம்மை புறந்தள்ளி விட்டார்களே, தம்மை அவமதித்து விட்டார்களே, தம்மை அவப்பெயர் சூட்டி விட்டார்களே என்று நினைக்க வேண்டாம், கருத வேண்டாம், அவர்களை சபிக்க வேண்டாம். மாறாக அவர்களுக்காக ஆசை கூறுவோம். ஆசை கூறுவது என்று சொல்கின்ற பொழுது அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசி அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அதன் வழியாக அவர்கள் மனம் மாறுவார்கள் என்ற சிந்தனையோடு நாம் பிறரை சபித்து வாழாமல் அவர்களுக்காக ஆசை கூறி வாழ கற்றுக்கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.